வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் இருந்தான். அவன் புத்திசாலிதான், ஆனால் கோபம் அதிகம். யாராவது தவறு செய்தால் உடனே கடுமையாக பேசுவான். நண்பர்களிடம் கத்தி பேசுவதால் அவனுடன் விளையாட யாரும் விரும்பவில்லை. ஒருநாள் பள்ளியில் ஒரு சிறுவன் தவறுதலாக அரவிந்தின் புத்தகத்தை கீழே போட்டுவிட்டான். உடனே அரவிந்து, "உனக்கு கவனமே இல்லையா?" என்று சத்தமாக கோபப்பட்டான். அந்தச் சிறுவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த ஆசிரியர் மெதுவாக அரவிந்தை அழைத்தார். "அரவிந்த், தவறு செய்தவரை கடுமையாகச் சொன்னால் அவர் மாறுவாரா, அல்லது இனிய சொற்களால் வழிகாட்டினால் மாறுவாரா?" என்று கேட்டார். அரவிந்த் சற்று யோசித்தான். ஆசிரியர் தொடர்ந்து, "தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். கோபம் தீயைப் போன்றது, இனிய சொல் தண்ணீரைப் போன்றது" என்றார். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் பதிந்துவிட்டது. அடுத்த நாள் அதே சிறுவன் மீண்டும் ஒரு சிறிய தவறு செய்தான். இந்த முறை அரவிந்த் சிரித்தபடி, "பரவாயில்லை, அடுத்த முறை கவனமாக இரு" என்று மெதுவாகச் சொன்னான். அந்தச் சிறுவன் மகிழ்ச்சியாக, "நன்றி" என்றான். மெதுவாக அரவிந்தின் நண்பர்கள் மீண்டும் அவனுடன் பேசத் தொடங்கினர். அவன் இனிய சொற்களால் நண்பர்களை ஊக்குவிக்க ஆரம்பித்தான். ஒருநாள் கிராமத்தில் சண்டை ஏற்பட்டபோது அரவிந்த் தான் முன் வந்து அமைதியாக பேசி அனைவரையும் சமாதானப்படுத்தினான். மக்கள் அனைவரும், "இனிய சொல்தான் உண்மையான பலம்" என்று பாராட்டினர். அரவிந்த் புரிந்து கொண்டான், கோபம் பயத்தை உருவாக்கும், ஆனால் இனிய சொல் நம்பிக்கையை உருவாக்கும். இனிய சொற்கள் மனிதனை மாற்றும் சக்தி உடையவை. நல்ல வழியைக் காட்ட இனிமை அவசியம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.